ஹலோ இன்றைக்கு ஜிம்முக்கு ரெஸ்ட் அதான் வேறு டைட்டில். எபிசோட் 1 போடவா இல்லை ஜிம் டைரியை கன்டினியூ பண்ணவான்னு ChatGPT கேட்டேன். அவர் சொன்னார் இதுவும் ஜிம் லைஃப்பில் சேருமென்றதால டைட்டில் 4 கன்டினியூ செய்ய சொல்லி. ஸோ இது எபிசோட் 4. எனக்கு ஸ்லோ மார்னிங் தான் பிடிக்கும். காலமே பரபரப்பாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த நாளே ஒரு பரபரப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு டீ ஒரு ஆற்றிட்டு வெளியில் பார்த்துக்கொண்டு டீயை குடித்தேன். பிறகு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாலிடேக்கு போய்க்க எல்லாத்துக்கும் பிரேக் விட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் லைட்டாக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோட ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னென்னா அதை மோம் டியூட்டியையும் பார்க்க வேணும், தங்கண்ட வேலையும் பார்க்கணும். முந்தையெல்லாம் நடுவில் இப்படி ஏதாவது ஒரு ஒர்க் வந்தால் டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் இப்போ எல்லாம் பழகிட்டு எனக்கு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போயிட்டு. ஏன்னா நான் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதே பிள்ளைகளுக்கு ஒரு தேவையண்டா அது நான் இருக்கணும், நான் செய்யணும்ண்டு. எந்த ஒரு தேவை வரைக்கும் நான் டென்ஷன் ஆகினா அதில் என்ன பிரயோசனம் இருக்குது? எல்லாம் மைண்ட் செட் தான். செய்கிற எல்லா வேலையும் பிடிச்சி செய்யணும். தையல் வேலையை முடிச்சுட்டு இந்த வீக்குக்கான மீல் பிளான் ரெடி பண்ணான். என்னென்ன வாங்கணும், என்னென்ன இருக்குன்னு பார்த்து லிஸ்ட் நோட் பண்ணான். நான் சரியான கட்டிக்காரி, எல்லாம் வடிவாக ஆர்கனைஸ் பண்ணுவேன். அன்றைக்கு ஏர்போர்ட்ஸ் மறந்த மாதிரி லிஸ்ட்டையும் வீட்லேயே மறந்துட்டு போடுவேன். இந்த ஷோட் எடுக்கிறக்காக எடுத்து வச்ச வழியாக இன்றைக்கு மறக்கேன். சில நேரங்களில் லிஸ்ட் எடுத்துக்கொண்டு போய் காருக்கு வச்சுட்டு கடைக்கு போயிடுவேன். அப்படியும் நடந்திருக்கு. கடைகளுக்கு போய் லிஸ்ட்டில் நோட் பண்ண எல்லா சாமானையும் வாங்கி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடுக்கிற எல்லாம் அடுக்கிட்டு ஒரு கொலாகன் ட்ரிங்க் கொண்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு ஸ்கிப்பிங் செய்ய வெளியில் போயிட்டேன். இன்றைக்கு ஜிம்முக்கு ரெஸ்ட். ஆனால் உடம்புக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்தா தான் இரவு வரைக்கும் மூளை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுவும் ஹாலிடே டைம்ண்டா நைட்டு பிள்ளையில படுக்க வைக்கும் வரைக்கும் மூளை ஃபுல் ஓனில் இருக்கணும். ஒரு 500 ஸ்கிப்பிங் முடிச்சுட்டு வீட்டை வந்து டின்னருக்கு ரெடி பண்ண தொடங்கிட்டேன். இன்றைக்கு இந்த டொராடே ஃபிஷ் தான் ஏர் ஃப்ரைக்கு வைக்க போகிறேன். எனக்கு இந்த மீனோட கண்ணை பார்த்தா கொஞ்சம் பயம். அதால் க்ளீனாக தான் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையருக்கு வச்சவர். நான் வந்து கொஞ்சம் கிழங்கும் ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் கிராத்தையும் செஞ்சுட்டு இந்த ஃபிஷ்ஷோட கொஞ்சம் முட்டையும் அடித்து கிளறி பொரித்து இரவுக்கு சாப்பிட்டோம். See you next time. Bye bye.